வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, பலியிடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவேன், மகிமைப்படுத்திடுவேன். ஸ்தோத்திர பலியிடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவேன், மகிமைப்படுத்திடுவேன். மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர், பெற்றதாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர், பெற்றதாய் என்னை மறந்தாலும் அணைத்துக் கொண்டீர். தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே, நீர் சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, நீர் சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் மேலனே, ஜீவனே என் மேலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில்
இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமில்ல. கிருபை இரக்கம் நிறைந்தவர். நம்மளை அருமையாய் ஆச்சரியமாய் நடத்துகிறார். இந்த நாளில் புதிதாய் பதவியேற்றிருக்கிற இந்த அரசுகள்கிட்டருந்து நிறையா நன்மைகள் வருகிறது. நிறைய மதுபான கடைகளை மூடணும், வன்கொடுமை பெண்கள் பாடுகிற எல்லா காரியங்களும் தீமைகள் விலகணும் பிரயாசப்படுறாங்க. நம்ம ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். வேதத்தில் இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21 நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை பேசுகிறோம் என்று சொல்ல. எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தையில், மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல. இந்த மாத்திரமல்லன்னா என்னன்னா, இதை கடந்து இன்னொன்று இருக்குது, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, இன்னும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குது. எலியா சோர்ந்து போய் நான் வாழ்ந்தது போதும், நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆண்டவர் உடனே சொல்ற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மாத்திரமல்ல அப்படின்னா அதான், இன்னும் பூரணத்தை நோக்கி நம்ம போகும்படி நீங்கள் உங்கள் எண்ணத்திற்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே உங்களை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். நம்ம மனுஷன் இன்னைக்கு பாருங்களேன், இவ்வளவுதான் ஜெபம், இவ்வளவுதான் தொழில், இவ்வளவுதான் குவாலிட்டி கொடுக்க முடியும், இவ்வளவுதான் இந்த வேலை, இதுக்கப்புறம் நாளைக்கு தான் அப்படின்லாம் சொல்லுவதை பார்க்குறோம். தேவன் ஒரு லிமிட் வைத்திருக்கிறல்ல. அவர் எல்லை இல்லாதவர், அவர் பூரணவர், முடிவே இல்லாதவர். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லைன்னு சொல்கிறார். தேவதூதன் மரியாளுக்கு தோன்றும் போது அவருடைய ராஜ்யத்துக்கு லிமிட் இல்லை, முடிவே இல்லை அப்படின்னு தான் எழுதுகிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது தேறிவிட்டேன் என்று எண்ணாதபடி நான் இயேசுவை ஆசையாய் தொடர்கிறேன். நான் பாதியில் நிற்கலை. இவ்வளோதான் படிப்பு, இவ்வளோதான் வருமானம், இந்த எல்லைக்குள்ளே தான் நான் நிற்பேன், என் சக்திக்கு அப்பாற்பட்டு போக மாட்டேன்ல, ஆசையாய் ஓடுகிறேன், தொடர்கிறேன். நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், அடைந்தாயிற்று, தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், ஊழியம் பண்ண தெரியும், மற்றவங்களை நிதானித்து குற்றப்படுத்த தெரியும், அப்படி சொல்லலை. இன்னும் அறிய வேண்டியதும் தெரிய வேண்டியதும் எவ்வளவோ இருக்குது. அதனால தான் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? மனுஷனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானவைகளை செய்யும்படி இன்னும் அவரை ஆசையாய் தொடர்கிறேன், நெருங்குகிறேன், ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை தொடர்ந்து பாருங்க. ஊழியம் செய்ததற்காக ஜெயிலில் அவரை போட்டாங்க, சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அகிரிப்பா ராஜாட்ட போய் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? அந்த அகிரிப்பா சொல்கிறார், நீ பேசுகிற பார்த்தா என்னையே கிறிஸ்தவன் ஆக்கிடுவாருக்கு, நீ மாத்திரமல்ல என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகளாகின்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். இந்த மாத்திரமல்லன்றது அளவிட முடியாதது. அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறார். ஒரு நாள் பிசாசு இயேசுவை சோதிக்க வர்றான். வந்து சொல்கிறான், எதுக்கு பட்னியாக கிடக்கிறீங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்க, இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடுங்களே. எதுக்கு நீங்கள் உங்களை ஜனங்கள் என்னமோ நேசிக்கிற மாதிரியும் அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிற மாதிரியும், எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன எப்படியோ உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போக முடியும்னு சொல்லும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பாட்டில் உணவில் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்வான் என்று சொன்னாராம். இன்றைக்கி ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைக்க வாழத்தான் இந்த வேதத்தை ஆண்டவர் எழுதி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ
நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தில் பலப்படணும். இதுதாங்க மருந்து, இதுதாங்க உணவு. அதனால தான் நெகேமியா 8:10 சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே பலன், அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம், சுகம் என்றார். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரியை பார்த்துறார், நீங்கள் எருசலேலும் அல்ல மலையிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற கால். நம்மெல்லாம் ஒரு ஆலயம், ஒரு ஆராதனை கூடம், ஒரு நாள் இப்படித்தான் வச்சு ஆண்டவரை தேடுவோம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலமா, எல்லா நாளும் எழுப்புதல் வரும். சமாரிய ஸ்திரிக்கு ஆண்டவர் சொல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும். எருசலேமிலும் அல்ல மலையிலும் அல்ல, எங்கும் பிதாவை. இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே இருந்துக்கிட்டு, இவ்வளோதான் என் வருமானம், இவ்வளோதான் தொழில், இவ்வளோதான் ஊழியம், இவ்வளோதான் ஜெபம், அந்த அந்த எல்லைக்குள்ளேருந்து, அந்த கோட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து எல்லையில்லாத உம்முடைய அன்பினாலும் கிருபையாலும் ஆசீர்வாதத்தால் நீ நிரப்பும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, மனுஷனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்தும்படி இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாளில் அவர்கள் விரும்புகிற காரியங்களை கைகூடி வரச் செய்து தடைகளை நீக்கி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.